உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம். எளிய மருந்துகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, அஸ்வகந்தி என்று வடமொழி பெயராலே சொல்லப்பெறுவது அமுக்கரா. இந்த அமுக்கரா கிழங்கையும் அதனுடைய இலையையும் ஒரு சேர சம பங்கு எடுத்து விழுதாக அரைத்து ராஜபிளவை என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் புண்களின் மேலே கட்டி வைப்பதனாலேயும் தொழுநோய் புண்களின் மேலே கட்டி வைப்பதனாலேயும் ஆறாத சீப்பிடித்த சர்க்கரை நோயால் வந்த புண்களின் மேல் கட்டி வைப்பதனாலேயும் அனைத்து புண்களையும் ஆற்றுகின்ற வல்லமையுடையது இந்த அமுக்கரா இலையும் கிழங்கும். அது மட்டுமல்லாமல் இதை மேற்பற்றாக போடுவதனாலே வீக்கத்தை வற்றச் செய்கிறது, வலியை தணிக்க செய்கிறது என்பதும் உண்மை. அன்பான நேயர்களே, நிம்பே நவ்சோலி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது நெய்தல், ஆம்பல், அல்லி என்றெல்லாம் இதற்கு பெயர்கள் உண்டு. கரு நெய்தல், அதாவது ஊதா நிற ஆம்பல், அந்த அல்லி மலர்கள் 50 கிராம் எடுத்து, மலர்களுடைய இதழ்கள் 50 கிராம் எடுத்து 300 ml நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி, பாதியாக வரும் வரையிலே காய்ச்சி 150 ml காய்ச்சி நீரோடு 30 கிராம் சர்க்கரை சேர்த்து பாகு பதத்திலே எடுத்து வைத்துக்கொண்டு அந்தி சந்தி என்று 15 ml அளவுக்கு அன்றாடம் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இதய படபடப்பு, த பல்பிட்டேஷன் என்று சொல்லுகின்ற இதய படபடப்பை குறைக்கக்கூடியதாக அது திகழும். அது மட்டுமல்லாமல் மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து ஒரு மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவது மட்டுமல்லாமல் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் உடலுக்கு உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதாகவும் இது விளங்கும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, இஞ்சியின் வகையை சார்ந்தது அரத்தை. சிற்றரத்தை, பேரரத்தை என்று இரு வகை உண்டு. இங்கே நாம் பார்க்க இருப்பது பேரரத்தை, த கிரேட்டர் கேலங்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. சாதாரணமாக வடமொழியிலே ரசனா என்று இதற்கு பெயர் உண்டு. இந்த அரத்தை நோய்களை அறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்று என்று மிகச் சுருக்கமாக சொல்லலாம். வாத பித்த சிலேத்துமம் என்று முத்தோஷத்தினாலே வருகின்ற நோய்கள் அத்துணையையும் அறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அரத்தை விளங்குகிறது. வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது. செரிமான சீர்கேடுகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது. நெஞ்சக சளியை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. வலி வீக்கத்தை கரைக்கிறது. ஆன்டிடோட் என்கின்ற வகையிலே நச்சு முறிப்பானாக இது விளங்குகிறது. இந்த அரத்தையோடு டெர்மினேலியா செபுலா என்று சொல்லுகின்ற கடுக்காய், தாயினும் சிறந்தது கடுக்காய் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தாயினும் சால பரிந்து உவப்பவன் கடவுள் என்று சொல்லுவார்கள். அதுபோல இது அற்புதமான ஒரு மருத்துவ குணத்தை தந்து தாயினும் மேலாக நம்மை போஷிக்கின்ற ஒரு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒன்றாக கடுக்காய் விளங்குகிறது. துவர்ப்பி, அஸ்ட்ரிஜென்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே இது வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குவதனாலே எந்த ஒழுக்கு இருந்தாலும், குருதி ஒழுக்காக இருந்தாலும், சீத ஒழுக்காக இருந்தாலும், சீழ் ஒழுக்காக இருந்தாலும், வெள்ளை ஒழுக்காக இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக கடுக்காய் விளங்குகிறது. வித்தேனியா சோம்னிஃபெரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அஸ்வகந்தி. அஸ்வம் என்று சொன்னால் குதிரை என்று பொருளாகும். கத்தி என்று சொல்லுகின்ற பொழுது மனம் என்று பொருள் பெறும். வடமொழியிலே இது குதிரையினுடைய மனத்தை பெற்றிருப்பதனாலே அஸ்வகந்தி என்ற பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அஸ்வகந்தி
ஒரு அற்புதமான உச்சி முதல் பாதம் வரை உன்னதமான மருத்துவ குணத்தை நமக்கு தருகின்ற ஒன்றாக, பலத்தை தருகின்ற ஒன்றாக, ஆண்மையை தருகின்ற ஒன்றாக, உடல் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக, ஒரு டயூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை பெருக்கக்கூடிய ஒன்றாக, பல்வேறு வகையிலே இந்த அஸ்வகந்தி நமக்கு பயன் தருகிறது. இவற்றை கொண்டு எளிய முறையிலே ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்து பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு பேரரத்தையை பயன்படுத்தி மாதவிடாய் காலத்துல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, முதுகு வலி மற்றும் கபம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பேரரத்தை கிழங்கு, அமுக்ரா கிழங்கு, கடுக்காய், தேன். பேரரத்தை அப்படின்றது இஞ்சி மற்றும் மஞ்சள் வகையை சார்ந்த ஒரு தாவரம். பார்க்கறதுக்கு இது மஞ்சள் இலை மாதிரி தான் இருக்கும், ஆனால் இலைகள் நல்ல பெருசாக இருக்கும். சித்திரத்தை இலைகள் சின்னதாகவும் பேரரத்தை இலைகள் பெருசாகவும் இருக்கும். நல்ல ஆள் உயரத்துக்கு இது நல்ல புஷ்ஷியாக வளரும் இந்த செடி. இந்த செடியோட பூக்கள் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கொத்து கொத்தா சிவப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் வெளியில் இருக்கும். இதெல்லாம் மொட்டுக்கள். இது மலர்ந்ததுன்னா உள்பக்கமாக பார்க்கும்போது மஞ்சள் நிறமும் சேர்ந்து இருக்கும். மாசி மற்றும் பங்குனி மாதங்களில் இந்த பூக்கள் நிறையவே பூக்கும். இந்த பூக்களும் நமக்கு கிடைக்கும் பொழுது ஒரு டீயாக பயன்படுத்தலாம். எப்படி நம்ம செம்பருத்தி டீ எடுத்துக்கிறோமோ அது மாதிரி பேரரத்தை பூக்களையும் நம்ம டீக்காக பயன்படுத்தலாம். பேரரத்தை கிழங்கு நாட்டு மருந்து கடையில் பொடியாக நமக்கு கிடைக்கும். சித்திரத்தை கிழங்கு கொஞ்சம் சிவப்பாகவும் சிறிய வடிவில் இருக்கும். இந்த பேரரத்தை பெருசாக இருக்கும். இதோட கிழங்குகள் பார்த்தோம்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பேரரத்தை பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு. அதோட நம்ம அமுக்ரா கிழங்கு பொடி 1/2 தேக்கரண்டி அளவு, கடுக்காய் பொடி ஒரு 1/2 தேக்கரண்டி அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான வயிற்று வலி மற்றும் இடுப்பு வலிக்கு இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம். அதே போல் குழந்தைகள் சரியாக சாப்பிடாமல் இருக்கும் பொழுது, அவர்களுக்கு அதிகமாக சளி சேரும் பொழுது பசி எடுக்காது, குடலில் சளி சேர்ந்து இருக்கும் பொழுது மாந்தம் ஏற்படும் அவர்களுக்கு. அதனால் அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. குழந்தைகளுக்கு நம்ம இந்த மருந்தை கொடுக்கும் பொழுது இது வாந்தியை தூண்டும். வாந்தியின் மூலயமா அவர்களுக்கு சளி வெளியேறும், மாந்தமும் சரியாகும். பசியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். அதே போல் நமக்கு வாதத்தினால் ஏற்படக்கூடிய கழுத்து வலி, முதுகு வலி போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை மருந்தாக பயன்படுத்தலாம். மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அடிக்கடி வாதம் சம்பந்தமான நோய்கள் வரும். அவர்களுக்கு இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது உடலில் உள்ள அதிகப்படியான வாதத்தை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய மருந்தாக இது இருக்கும். நமக்கு ஃப்ளூ போன்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் பொழுது உடலில் அதிகப்படியான வலி இருக்கும். இந்த பேரரத்தை கஷாயத்தை நம்ம எடுத்துக்கும் பொழுது உடல் வலியும் கம்மியாகும். இது ஒரு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்பட்டு நமக்கு வைரஸ் காய்ச்சலையும் கட்டுப்படுத்தும். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதோட கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கலாம். பேரரத்தை பொடி, அமுக்ரா மற்றும் கடுக்காய் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும், கபம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய காய்ச்சலை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், வலி நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, அரத்தையினுடைய மருத்துவ குணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் குணப்பாட நூலிலே அரத்தை கபத்தை அறுக்கும், காலினை ஓட்டும், சிரத்தில் ஒரு ஈழையை சிதைக்கும் என்று அகத்தியர் சொல்லியிருக்கிறார்கள். அரத்தையை நாம் மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது நெஞ்சிலே சேர்ந்திருக்கின்ற கபத்தை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்யக்கூடியதாக அது விளங்குகிறது. காலினை ஓட்டும் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் ஓடுவதற்குத்தான் நமக்கு கால்களை கொடுத்திருக்கின்றான். ஆனால் நம் மருத்துவ பாஷையிலே கால் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சுவாசத்தை அது குறிக்கிறது. சுவாசம் போய்விட்டால் நம் 2 கால்கள் இருந்தாலும் அது நமக்கு பயன் தராது என்பதை இங்கே நினைவு கூறுதல் வேண்டும். நாம் நிற்பது, நடப்பது, செயல்படுவது அத்துணைக்கும் காரணம் கால் என்பது. இந்த காற்று என்கின்ற கால் அதிகமாகின்ற பொழுது வாதமாக, வலியாக நமக்கு பரிணமிக்கிறது.
அப்படிப்பட்ட அந்த காற்று அதிகமாகாதபடிக்கு வாதத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அரத்தை விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் உடல் வலியை போக்குகின்ற ஒரு அற்புதமான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. ஒரு அப்பிடைசர் என்று சொல்லுகின்ற வகையிலே பசியை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கின்ற அரத்தை, அது கிழங்காக இருந்தாலும் சரி, இலையாக இருந்தாலும் சரி, பூவாக இருந்தாலும் சரி, அதை நாம் எப்படி பயன்படுத்தினாலும் அது நமக்கு அற்புதமான மருத்துவ குணங்களை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. வாத பித்த சிலேத்துமம் என்று சொல்லுகின்ற முத்தோஷ சமணியாக இது விளங்குகிறது என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இதனோடு உவ மருந்தாக கடுக்காயை நாம் சேர்த்திருக்கின்றோம். கடுக்காய் எதனோடு சேர்ந்தாலும் தேனை போல தான் பலன் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. தேன் சேர்க்கின்ற பொழுது வாரியார் சாமிகள் சொல்லுவார்கள், தேன் தானும் கெடாது தன்னை சார்ந்தவரையும் கெடவிடாது என்று சொல்வார்கள். அதை போல இங்கே தேனை சேர்த்திருக்கின்றோம். தேன் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற நிலையிலேயும் நமக்கு விளங்குகிறது. அதனோடு அஸ்வகந்தி பலம் தரக்கூடியதாகவும் பல்வேறு நோய்களுக்கு இது தீர்வாகவும் திகழ்வதனாலே இவற்றையும் சேர்த்திருக்கின்றோம். இந்த பேரரத்தை, அதனுடைய தீநீரை அன்றாடம் 2 வேளை சில நாட்கள் பருகி வருகின்ற பொழுது நாம் மேற்கொண்ட நோய்களிலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம். முத்தோஷ சமணியாக இது செயல்படும் என்பது இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, பேரரத்தை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.